ஜெயலலிதா முன்னாள் தமிழக முதல்வரும் அரசியல் தலைவரும் பிரபல முன்னாள் தென்னிந்திய திரைப்பட நடிகையும் ஆவார். இவர் தமிழக முதலமைச்சராக 1991, 2001, 2011, 2016 4 முறை பதவி வகித்துள்ளார். அதிமுக பொதுச் செயலராக இருந்த இவரை புரட்சி தலைவி எனவும் அம்மா எனவும் இவரது ஆதரவாளர்கள் அழைத்தனர். மேலும் ஜெயலலிதா மொத்தம் 127 திரைப்படங்களில் நடித்திருக்கிறார். அது தமிழ் திரைப்படங்களில் மட்டுமே அதிகமான திரைப்படங்கள் நடித்துள்ளார். அங்குள்ள முன்னணி நடிகர்களான மக்கள் திலகம் எம்ஜிஆர் உடன் 28 படங்களிலும், நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடன் 27 திரைப்படங்களும் நடித்துள்ளார். இந்திய அரசியலில் ஒரு அசைக்க முடியாத சக்தியாக திகழ்ந்தவர் ஜெயலலிதா. தான் கால் வைத்த துறையில் எல்லாம் முதன்மை நிலையில் இருந்தவர். பள்ளியில் ஸ்டேட் ரேங்க், நடிப்பில் இருந்து தான் விலகும் வரை முதன்மை நாயகியாக இருந்தார். அதே போல அரசியலிலும் தான் இறக்கும் வரை முதல்வராகவே இருந்தார். ஜெயலலிதாவை அனைவரும் ஒரு இரும்பு பெண்மணி என கூறுவார்கள். ராஜஸ்தானில் அடிமைப்பெண் படப்பிடிப்பு நடந்து கொண்டிருந்த நேரத்தில் நடந்த ஒரு சம்பவமாக இது கூறப்படுகிறது. அந்த காலகட்டத்தில் சௌகரியங்கள் நிறைந்த கேரவன் வசதிகள் பெரிதாக இல்லை. அப்போது பாலைவன மணலில் ஜெயலலிதாவை இழுத்து செல்வது போன்ற ஒரு காட்சி. அப்போது டூ போட்டுக் கொள்ளலாம் என படப்பிடிப்பு குழுவில் பலர் கூறியும் அதை மறுத்து தானே நடிக்க தயாரானாராம். இது ஜெயலலிதாவிற்கு முதல் முறை அல்ல. பல முறை கடின காட்சிகளில் டூ போடாமல் நடித்துள்ளார் ஜெயலலிதா. எம்ஜிஆர் அறிவுரை கூறியும் கூட அதை கேட்காமல் அந்த காட்சிகள் ஜெயலலிதா நடித்தாராம். எம்ஜிஆர் ஜெயலலிதாவிற்கு ஏதாவது ஆனால் அது படத்தை தயாரிப்பு நிர்வாகம், இயக்குனர் குழு, படப்பிடிப்பு குழு என பலரை பாதிக்கும் என்பதை மனதில் கொண்டு அச்சத்தில் ஆழ்ந்தாராம். அந்த அக்னி வெயிலில் பெரிய மணல் மேட்டில் படம் காட்சிப்படுத்தப்படுகிறது. திடீரென பலத்த காட்சியில் எல்லாம் தூக்கி வாரி போட ஜெயலலிதா காணாமல் போகிறார். படப்பிடிப்பு குழு அனைவரும் பதற்றத்தில் ஆழ எம்ஜிஆர் உட்பட அனைவரும் ஜெயலலிதாவை தேடுகின்றனர். அப்போது ஒரு மணல் மேட்டில் சேலை தெரிய அவரை காப்பாற்றி மருத்துவமனைக்கு அழைத்து செல்கின்றனர். ஜெயலலிதா மருத்துவமனையில் இருந்தபோது எம்ஜிஆர் தவிர வேறு யாரும் உள்ளே செல்ல அனுமதி இல்லை. உண்மையில் கொண்ட பாசத்தால் தானே அனைவரும் உன்னை காண வெளியே காத்திருக்கின்றனர் என எம்ஜிஆர் ஜெயலலிதாவிடம் கேட்கிறார். அதற்கு ஜெயலலிதா, நான் வலியோடு இருப்பதை யாரும் பார்க்க கூடாது, என் மேல் யாரும் பரிதாபம் கொள்ளக்கூடாது, நான் அழக்கூடாது, நான் அழுவதை யாரும் பார்க்க கூடாது என பதில் கூறினாராம் ஜெயலலிதா. எம்ஜிஆர் எதுவும் பேசாமல் நகர்ந்து விட்டார். 10 நாட்கள் கழித்து மீண்டும் படப்பிடிப்பு நடக்கிறது. தளத்திற்கு மலர்ந்த முகத்துடன் புன்னகையுடன் வந்து நடிக்க துவங்கினாராம் ஜெயலலிதா. அதை கண்டு அங்கிருந்த படப்பிடிப்பு குழு மகிழ்ச்சியில் ஆழ்ந்தனர்.